கிரிக்கெட் மைதானத்தின் உயரமான போஸ்ட் லைட்டை அடித்து நொறுக்கிய சூரியகுமார் யாதவ். கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இப்படியெல்லாம் நடக்குமா என்று கனவில் கூட நினைக்காததை செய்தே காட்டிய நம்ம சூரியகுமார் யாதவ். கிரிக்கெட் வரலாற்றில் அதிக உயரம் அடிக்கப்பட்ட முதல் சிக்ஸரும் இதுதான். இந்திய அணியை கண்டு பதறிப்போன உலக நாடுகள். அதாவது இந்தியா vs பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் மற்றும் T20 தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் நடைபெற்ற 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்று டெஸ்ட் தொடரை கைப்பற்றி அசத்தி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் தொடங்கிவிட்டது. இந்த நிலையில்தான் இந்த தொடருக்கான முதல் T20 வார்ம் அப் போட்டியில் இந்திய அணி அபாரமாக விளையாடி பங்களாதேஷ் அணியை வீழ்த்தியிருந்தது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 303 ரன்கள் வரை எடுத்து T20 வரலாற்றில் புதிய உலக சாதனை படைத்திருந்தது. மேலும் இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங்கின் போது அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், சிவம் துபே போன்றோர் அதிரடியில் மிரட்டியிருந்தார்கள். குறிப்பாக இந்த போட்டியில் நம்ம சூரியகுமார் யாதவ் ஒரு அசாத்திய உலக சாதனையை செய்து இருந்தார். சரியாக 17வது ஓவரில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த இவர் அந்த ஓவரின் 3வது பந்தை மிகவும் உயரமாக அடித்து இருந்தார். இவர் அடித்த அந்த பந்து மைதானத்தில் வெளிச்சத்திற்காக வைக்கப்பட்டு இருக்கும் உயரமான லைட் கம்பம் ஒன்றில் பட்டு லைட்டுகள் உடைந்து கீழே விழுந்து விட்டது. அதாவது இதை கேட்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் ஒரு கிரிக்கெட் வீரர் அடித்த பந்து என்பது கிரிக்கெட் மைதானத்தில் இருக்கும் உயரமான போஸ்ட் லைட்டில் படுவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒன்று. அதற்கு காரணம் என்னதான், இதற்கு முன்பு கிரிக்கெட்டில் மிகவும் நீளமான சிக்ஸர்கள் அடிக்கப்பட்டு இருந்தாலும் அதெல்லாம் எந்த ஒரு பேட்ஸ்மேனாலும் அடிக்கக்கூடிய ஒன்றுதான். உதாரணத்திற்கு சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் உலகின் நீண்ட தூர சிக்ஸரான 153 மீட்டர் சிக்ஸரை அடித்திருப்பது பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரரான ஷாகித் அஃப்ரிடி மட்டும்தான். இவரை போல மற்ற வீரர்களும் உள்ளூர் போட்டிகளில் 160 மீட்டர் முதல் 165 மீட்டர் என்ற அளவில் கூட நீண்ட தூர சிக்ஸர்களை அடித்து இருக்கிறார்கள். மேலும் இப்படியாக நீண்ட தூரம் அடிக்கப்பட்ட சிக்ஸர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது உயரமாக அடிக்கப்பட்ட சிக்ஸர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்படியாக சிக்ஸர் போன பந்துகள் அதிகமாக எவ்வளவு உயரத்திற்கு போயிருக்கிறது என்று கணக்கிட்டு பார்த்தால் என்னதான் நீளத்தில் இந்த சிக்ஸர்கள் 153 மீட்டர் முதல் 165 மீட்டர் வரை சென்று இருந்தாலும் உயரத்தில் பார்த்தால் அதிகபட்சமாக 32 மீட்டர் வரைதான் சென்று இருக்கிறது. ஆனால் கிரிக்கெட் மைதானத்தில் வெளிச்சத்திற்காக வைக்கப்படும் இந்த போஸ்ட் லைட் கம்பத்தின் உயரம் 40 முதல் 66 மீட்டர் வரை இருக்கும். அந்த வகையில் சூரியகுமார் விளையாடிய இந்த மைதானத்தில் வெளிச்சத்திற்காக வைக்கப்பட்ட இந்த லைட் கம்பத்தின் உயரம் என்பது 60 மீட்டர் ஆகும். எனவே 60 மீட்டர் உயரமுடைய இந்த லைட் போஸ்ட் உடையும் அளவுக்கு இவ்வளவு உயரத்தில் இவர் அடித்து இருக்கிறார் என்றால், இந்த பந்து மட்டும் இந்த போஸ்டில் படாமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட 200 மீட்டரை தாண்டி கூட இந்த பந்து போயிருக்கும். ஆனால் இவர் அடித்த ஷாட்டில் பந்து மிக உயரமாக சென்று இந்த போஸ்டில் பட்டு கீழே விழுந்தாலும் கூட இந்த சிக்ஸரின் நீளம் என்பது 173 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இதற்கு முந்தைய அந்த கால கிரிக்கெட்டில் ஒரு சில முறை இதுபோன்று போஸ்ட் லைட் மீது பந்து பட்டு லைட் உடைந்த சம்பவங்கள் நடந்துள்ளது. ஆனால் அப்போது மைதானத்தில் வைக்கப்பட்டு இருந்த போஸ்ட் கம்பங்களின் அதிகபட்ச உயரமே வெறும் 30 மீட்டர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் அதையும் சூரியகுமார் யாதவ் விளையாடிய இந்த மைதானத்தையும் ஒப்பிட முடியாது. மேலும் சிக்ஸர் அடிப்பதில் நீளத்தில் எத்தனையோ பேட்ஸ்மேன்கள் சாதனை படைத்து இருந்தாலும் உயரத்தில் முதல் முறையாக உலக சாதனை படைத்து இருப்பது நம்ம சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது.